சிறந்த கோவிலும் இல்லையா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா. சரியப்பா. 1000 உறவுகள் இருந்தாலும் சரி, மாதா பிதா குரு தெய்வம் சரி எப்படி தெய்வம் என்றால் அந்த வகைமுறையிலே என்னை பெற்றவரை 10 மாதம் சரி தோல் நடுங்க துணை நடுங்க அங்கத்திலே என்னிடத்து என் அழகு தாயே உன் பாதார வெந்தவளர் உன் மகனாக அவற்றை அள்ளிவத்து தாழ்ந்த வணக்கம் தாயே, தாழ்ந்த வணக்கம். வையகத்தில் கோடி காணுவா என் மகனே. கண்ணே எந்த பாதம் பணிதாதாலே அம்மாவை இழுத்துலையே பாசமா கூப்பிட்டு அம்மா ஓடி போச்சு. அம்மா தாயே இருந்து உட்கார் தாயே. இப்படி பிடிச்சா பையன் தள்ளி விடுறானே, அங்கிருந்து இங்க இறந்து பிடிச்சிங்களா ஒண்ணு கீழே தான் பல்லு போட போயிருக்காது. அம்மா மகனே வாமா வாமா இங்க வாமா. தாயின் பாதத்தை பண்டபடியால் இந்த நெடிய பூவிலகில் என்றும் தீர்க்காயிலாக வாழ்ந்திருப்பா என் செல்வமே. அம்மா மகனே உன் பாதத்தை நான் பணிவதும் நாள்தோறும் என்னை ஆசீர்வாதம் செய்வதும் இது அன்றாடு நடக்க வேலைதான். இருந்தாலுமே சரி ஏமா இன்னைக்கு என்னமா உங்களை பார்த்தா சூரியன் மொழியானது முகத்திலே பட்டு விட்டால் 1000 நிலவையும் ஒரு பட்டிக்குள் அடைத்து விட்டு திறந்து விட்டால் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்குமோ அதை போலவே இன்றைய தினத்திலே அளவில்லா சந்தோஷத்தை போல இவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அப்படியா இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்னமா விஷயம்? அத சொன்ன வச்சுக்கோ, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. யாயா உரமுறை வீட்டு வந்துருந்தா பெந்தரப்பா ஏமா என்னமா சந்தோஷம்? நான் சொன்ன அந்த விஷயத்தை நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். விஷயம் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்னப்பா? எப்படின்னா என் தந்தையாகப்பட்ட போர் மன்னன் போருக்கு சென்றான். சரி போரெல்லாம் முடிஞ்சிருக்கோம், இன்னைக்கு பையனு கொண்டாடி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பாரு. அப்பா தானே வந்துட்டாரு. அப்பா கண்ணே அப்பா உங்க அப்பா எல்லாம் வரலடா ஒண்ணு. அப்பா வரலையா? ஆமா உங்க அப்பா ஒண்ணு வரல. அப்பா என்னயா அவர் வந்தா கூட பண்டிகை எடுத்துட்டு வந்திருப்பாரு. எங்களை பார்த்தா பண்டிகை எடுத்துக்கிற குடும்பம் மாதிரி தெரியுதா? கோழிக்கறி எடுத்துக்கலாம். நடுமடு நச்சு வாங்கி சுட்டுவேன். அது வந்து இந்த பனிக்காலத்துக்கு சூட்டை தூக்கி விட்டுரும். கோழிக்கறி பனிக்கறியே தெரியல. கூலி சந்தோஷத்துக்கு இன்னைக்கு என்னென்ன காரணம், நான் எதனால இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லட்டா?
கேட்டுட்டே இருக்கிறேன். ஆமா என்னம்மா சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டா சரி நான் சொல்றேன்னா அப்படின்ட்டு வெந்தாரப்பாங்கிறீங்க. அப்படி என்னமா வெந்து போச்சு? ஆட கண்ணு வெந்தாரப்பான்னு சொல்லல, வந்தாரப்பா உன் தாய் மாமன் மார்கள் வந்தாங்க. தாரா புகழ் படைத்த தர்மராஜன் எனது அண்ணன் உங்களுடைய தாய் மாமன் வந்திருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு. போமா உனக்கு இதேதான் பொழப்பு. ஏன்? ஏன்னா நான் பிறந்த எத்தனை வருஷம் ஆகுது? 16 வருஷம் ஆயிடுச்சுப்பா. 16 வருஷம். இந்த 16 வருஷமா ஏமா நமக்குன்னு ஏதாவது ஒரு சொந்த பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு பாண்டவர்கள் 5 பெயர். தருமன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன். இப்படிக்கு பண்புள்ள பாண்டவர்கள் 5 பெயர். இவங்க 5 பேருமே உனக்கு தாய் மாமா அப்படின்னு சொன்னீங்க. ஆமாப்பா. சரி, நமக்குன்னு சொந்தமெல்லாம் இருக்குது, தாய் மாமா 5 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் சந்தோஷத்துல நான் வந்து கேட்பேன். ஏமா தாய் மாமா 5 பேர்னு சொல்றேன், இன்னுமே என்ன வந்து பாக்கலையே? நான் பிறந்து இத்தனை வருஷமே ஆயிடுச்சு, இன்னுமே வந்து பார்க்காம இருக்காங்களே, எப்ப வருவாங்க? இன்னைக்குதான் வருவாங்களா இல்ல நாளைக்கு தான் வருவாங்களா இல்ல நாளை கழிச்சுதான் வருவாங்களா அப்படின்னு நான் கேட்டு பார்த்த கண்கள் எனக்கு பூத்து போய் சரி இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நம்மள பிடிக்கல போல, அதனாலதான் நம்மளே அம்மாவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதே தான் சொல்றேன். இத சொல்லிட்டா நான் பள்ளிக்கூடம் போயிருவேன் கம்முன்னு. அம்மா சரி வீட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கோசரம் தான் தாய் மாமன் வந்திருக்கிறான்னு சொல்றாரு. இல்லப்பா, இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய்யாதான் சொன்னேன். இன்னைக்கு உண்மையாலுமே உங்க தாய் மாமன் எங்க அண்ணன் உனக்கு தாய் மாமன் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, நிஜமாலுமே வந்திருக்காங்க. நீ சொல்றது நான் நம்பணும்னா நம் நாட்டிலே எங்க பெரியம்மா சின்னம்மா எல்லாம் இருக்கிறாங்க, அத்தை மாமி எல்லாம் இருக்கிறாங்க, போய் கேட்டு வா. நீ கேளு. சொல்லுங்க, மயக்க நம்ப மாட்டேங்கிறாங்க, உங்க தாய் மாமூடு வந்துக்கிறாங்க உன்னை பார்க்க சொல்லுங்கடியே. இவங்க அண்ணன் ஆயே வெத்தலை போட்ட ஆயே என்ன வெத்தலையே உள்ள வந்து உனக்கு கேக்குற மாதிரி பேசாது, எனக்கு கேக்குற மாதிரி பேச. போதுமா? தாய் பாபா வந்திருக்கிறாரா? அம்மா காணுமா? மாமா மருமகனை பாருங்க சொன்னீங்களே, மருமக பாருங்க நிக்கிற கூப்பிடுங்க அள்ளி முத்து. மாமா மருமகனே அள்ளி முத்து மச்சான். ஏமா மருமகனே அள்ளி முத்து, மருமகனே மாமா தாய் மாமன் தான். இந்த கடைசி பையன் மருமகன் வந்து ஒரு மைத்துனன் என் மச்சன்டா. மாமா மருமகனே மாமா
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தாய் மாமா அடடடடா. என்ன ஒரு சந்தோஷம் என் மகனுக்கு ஆமா. என்ன ஒரு ராஜகட முகத்துல பாருங்க என் பையனுக்கு இந்த உலகத்திலே தாய்க்கு அடுத்தபடியாக தாய் மாமன் என்பார் சொல்வார். ஆமாப்பா. ஆம்பளையா பிறந்தனாலதான் அவங்க எனக்கு மாமா, தாய் மாமா. பெண்ணா பிறந்து விட்டால் அம்மாதான். எனக்கு அம்மா தானே. ஆமாப்பா. அப்பேர் கொண்ட மாமா மருமகனை அகிலமெல்லாம் போற்றக்கூடிய பாண்டவ இதுவர்களே, இந்த தரையெல்லாம் புகழ் படித்த என் மாமனாக பட்ட பெரிய மாமனுக்கு இந்த அல்லிமுத்து தாழ்ந்த வணக்கம் மாமா. தாழ்ந்த மாமா மருமகனே நலமோடு வாழ்ந்திருப்பாயப்பா. மைத்துனா ஏ மச்சான் இதுதான் கரெக்டா இருக்குதுமா. எங்க அண்ணன் பையன் அண்ணமையா சீரத்தம்மா பேர் சொல்லியம்மா. அவன் பேரா அபிமன்னன். குண்டோனே தம்பி நீ கம்முன பாரு. மைத்ரா 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 அடடடடா. எல்லாரும் பாருங்க தான் மைத்ரன். சரி என் பேர் அபிமன்னு, உன் பேர் என்னப்பா? அம்மா நீ சொன்னியா இல்லையாம்மா? சொன்ன கண்டே எங்க அண்ணன் பேர் மறந்துட்டேன் இருக்குது. நீ ஒரு டைம் சொல்லு. அல்லிமுத்துனான். ஓ அல்லிமுத்து. ஒரு பேர் தெரியாது. தெரியாது. வெங்காயப்படுத்தி நான் வெங்காயம் பொறுத்து பொருளாக அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே மாமா மருமகனே சூரியன் பிரகாசம் போல் இருக்கக்கூடிய முகமானது வாடி வதங்கி ஒரு சோகமாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலுமே முகத்திலே ராஜானை தெரியுமே, ஆனால் வெத்தலை போல் இருந்த முகம் வாடி வதங்கி ஒரு சோகமா இருக்கிறீங்களே மாமா. மருமகனே மாமா மாமா மருமகனே என்ன செல்லாம் என்னானது ஏதானது என்று கேட்கிறாயா? ஆமா என்னவென்று சொல்லுவோம் ஏதென்று சொல்லுவோம். வாழ்விலே நடு மருமா அதாவது நடு மாமனாகிய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அகிலமெல்லாம் அறியக்கூடிய பண்புள்ள பாண்டவன் இந்த பையன் தருமன் பீமன் பெரிய நகுலன் சகாதேவன் இப்படிக்கு பண்புள்ள பாண்டவர்களே 4 பேர் இருக்கிறீங்களே. ஆனால் இந்த அகிலமெல்லாம் போற்றக்கூடிய நானே அவரை பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டவர் 1000 யானை பலம் பொருந்திய மலகரியாண்டு வச்சாரு. எங்க மாமா எங்க போனாரு அவரு. ஏன் அவருக்கான என்ன பாக்குறதுக்கு பிடிக்கலையா? அதற்காக தான் நாங்கள் வந்தோம். அவருக்காக வந்தீங்களா? பீமன் வர முடியாது. ஆமா ஆமாம் சொல்லு வார்த்தை எனக்கு புரியவில்லையே. மருமகனே மாமனாகிய பீமனோ நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினம் சென்றான். சரி அங்கே சென்று ஆரவள்ளி பெண்கள் வைத்த சத்தியத்திலே தோல்வி அடைந்து விட்டான். ஆமாம் 7 ரெட்டு பெண்கள் 6 வழி பெண்கள் இடத்திலே என் மாமன் தோல்வி விட்டார்களா? அவரை கொல்லாமல் விடுவேனா பெண்களா? இந்த அகிலமெல்லாம் போற்றக்கூடிய பண்புள்ள பாண்டவர்களே வீரம் தீரம் புரியாப்பட்ட பொருந்திய 1000 ஜாலிபலம் பொருந்திய மதகரையான் பீமச்சேனன் ஆளுடன் சூரம் செய்யக்கூடிய கம்மநாட்டி பொம்பளைங்க அந்த பொம்பளையத்திலே அகைப்பட்டு இருக்கிறாரா மாமா? கட்டளை நீங்கள் மாமா காத்து கொண்டிருக்கிறேன். தக்கம் தர வேண்டாம். கஞ்சாடை ஒன்றிருந்தால் போதும். வாள் எடுத்து தர வேண்டாம். உங்கள் வாய் வார்த்தை ஒன்றிருந்தால் போதும் மாமா. செங்கதிர் வானிலே செப்பரேற்ற திரைப்போல் மாடிக்க கரையேற்றி மறுபடியே நெருப்பாக்கி அதன் மத்தியிலே 7 பெண்களையும் ஓட்ட வைத்து அவர் அங்கங்களை பிளந்து மேலே பிறக்கின்ற பகுதிக்கு அது உன்னால் மட்டுமே முடியும். என்னாலா? ஆமாம் அம்மா உண்மையாகவா? ஆரவள்ளி பெண்களை ஜெயிப்பதாக இருந்தால் அல்லிமுத்து பிறக்க வேண்டும். ஆரவள்ளி கோட்டை அடி இதை விட அகில உலகத்திலே நான் பிறந்ததற்கு ஏதாவது ஒரு அங்கு அடையாளம் இருக்க என்பதற்காக சந்தோஷப்படலாம் அப்படி என்பதற்காக நினைத்துக் கொண்டிருந்தேன். என் தாய் மாமன் இங்கு வர வேண்டும் என்றால் அல்லிமுத்து பிறக்க வேண்டும். அந்த ஆரவள்ளி கோட்டையே எறிய வேண்டும். மருமகனே நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
மாமா நீங்கள் பேதங்கள் கொள்ள வேண்டாம். சகாதேவன் மாமா சாஸ்திரம் சொன்ன பிரகாரமாக ஆரவள்ளி கோட்டைக்கு செல்கிறேன். வெள்ளாட்டு பட்டியிலே வேங்கை பூந்து விட்டால் அந்த வெள்ளாடு எல்லாம் என்ன சின்னவிடம் ஆகிடுதோ அதை போலவே ஆரவள்ளி போய் வா பதினமோடிரி. ஏனென்றால் ஆலவள்ளி பெண்கள் எல்லாம் மஞ்சளஜாலம் மாயாஜாலம் கூடிவிட்டு கூடுபாயும் வித்திகளை கட்டுணர்ந்தவர்கள். அவரை ஏறிடமாக நினைத்து விடாதே. பெண்கள் தானே இவரால் என்ன ஈரம் என்று நினைத்தாது நினைத்து விடாதே. மன்னாதி மன்னர்களும் மகடம் தாங்கிய வேந்தர்கள் யாவற்ற பேர்களும் அந்த பெண்மணி இடத்தில் அடைக்கலமாக இருக்கிறார். அதனால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். எப்படி மாமா? நன்றாய் கேட்டுக்கொள். சொல்லுங்கள் மாமா. இதோ வெற்றி மதகுரியன் வீமச்சந்திரன் நாராகப்பட்டவர். நீ சொன்னபடி வீரசாலிதான். அவரிடம் யாரு சண்டைக்கு வந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவாரே தவிர அவர் ஒரு பொழுதும் தோல்வி அடைந்ததில்லை. உண்மைதானே? ஏன் தோல்வி அடைந்தார்? ஒரே ஒரு விஷயம் தான். எப்படி மாமா? எந்த ஒரு ஆபத்து செயலாக இருந்தாலும் சரி அங்கு போகும் வேளையில நமது காளிகாம்பாள் என்று சொல்லக்கூடிய காளி தேவியை வழங்கி விட்டு போனா எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது வெற்றி அடையுமா? ஆனால் போகும் பொழுது பீமசேன அன்னாராகப்பட்டவர் இந்த பெண்களை எப்படியாவது கொட்டத்தை அடக்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி சாதாரண ஒரு பொம்பளை தானே. ஆமா, இவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஆமா, அப்படி என்று அகந்தையில தன்னுடைய கண்ணை மறைத்து தன் அறிவையும் மறைத்து பீமசேனன் ஆகப்பட்டவர் போர்க்களத்துக்கு போய் விட்டார். சரி, அப்படி போனதுனாலதான் உன் மாமா ஆகப்பட்டு விட்டார். அதே மடையர் புத்தி நீ வைக்க வேண்டாம். நீ செல்கிறாய் காளியம்மன் இடத்திலே வரம் பெற்று பிறகு அந்த யாரவள்ளி பெண்களை பார்த்துக்கொள். கவலை விட வேண்டாம். மந்திரத்தால் தான் வெல்ல முடியும். தந்திரத்தால் தான் வெல்ல முடியும். முள்ளாலதான் மாமா எடுக்க முடியும். அதை போலவே நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினம் அங்கு அகைப்பட்டிருக்கின்ற மன்னாதி மன்னர்களும் மகிட திருத்த வேந்தர்களும் ராஜாதி ராஜர்களும் ராஜ மார்த்தாண்டர்களும் அனைவருமே இந்த பெண்ணிடத்திலே அகைப்பட்டிருக்கிறார். கவலை விட வேண்டாம். நேராக போகிறேன். காளியம்மன் கோவிலுக்கு சென்று வேறு என்ற வரத்தை வாங்குகிறேன். பிறகு அல்லது நாடா அல்லது ஆரவள்ளி பெண்களா அப்படி இருந்தாலும் அண்ணா அம்மா சங்குமதி இடத்தில் ஒரு வாய்வார்த்தை கேட்டு விட்டால் என்றது. உன் மகனை பிடித்து அனுப்பலாம் அல்லவா? என் மகனாகப்பட்டவன் நீங்க சொன்ன உடனே தாய்மாவுடைய இடக்கே தீக்க நான் போறேன்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னது என் மகனாக இருந்தாலும் நீங்க எனக்கு அண்ணனாக இருந்தாலும் என்னுடைய கணவர் உங்களுக்கு மாமன் மச்சன் அல்லவா? ஏற்கனவே ஒரு இந்த பகையால தான் நீங்க 16 ஆண்டுல என்னுடைய நாட்டுக்கே வரவில்லை. மீண்டும் என் மகன் நீங்க கூட்டிட்டு போயிட்டா எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு மீண்டும் இந்த நாட்டுக்கு வர விடுவாரு. மறுபடியும் பகை மேல் பகைதான் வரும். அதனால என் கணவர் இருந்து நீங்க கூட்டிட்டு போயிருந்தா ஒரு தப்பு இல்ல. என் கணவர் இல்லாத நேரத்துல நீங்க கூட்டிட்டு போன என் மகன் உங்க அண்ணன் தம்பிக்கு பலிகாடா அப்படின்னு என்ன பார்த்து கேட்பாங்க. அதனால என்னென்ன செய்வது? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மகன் சரி ஆரவள்ளி பெண்கள் கொட்டத்தை அடக்கி வெற்றி வீரனாக வரும் வரைக்கும் எனது மகனாகிய அபிமன்னனை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு போகிறோம். என்னுடைய மகனை உன்னுடைய மகனாக நினைத்துக் கொள். உன் மகனை அது போல அண்ணா உங்களுடைய அதாவது என் அண்ணன் மகனாகப்பட்ட இதோ அபிமன்னனை எனக்கு தாரவாத்து கொடுத்தீங்க. அது போல என் மகனை உங்களுக்கு நான் தாரவாத்து கொடுக்கிறேன். அலிமுத்து இதோ என்னுடைய அண்ணன்மார்கள் அதாவது உன் தாய் மாமன்மார்கள் சொன்னது போல ஆடவள்ளி பெண்கள் என்பது சாதாரணப்பட்ட பெண்கள் அல்ல. இதனால் வரையில ஆடவர்கள் போன எந்த ஆம்பளையும் திரும்பி வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால நம்முடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய பத்திரகாளி அம்மன் வரம் பெற்று நீ சென்று வருவாய் அப்பா. வெற்றி உனக்கே நிச்சயம். சென்று வா மகனே. பெற்ற தாய்க்கும் பேசுகின்ற மொழிக்கும் இழுக்கு சொல் வந்து விட்டால் அதை பார்த்து கொண்டிருப்பவன் நான் மகன் கிடையாது. அப்படி இருக்க என் தாய் மாமனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. என் தாய்க்கு ஆபத்து வந்திருந்தாலும் என் தாய் மாமனுக்கு ஆபத்து வந்திருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான். அப்படி இருக்க நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்துக்கு அந்த ஆரவள்ளி கோட்டைக்கு முன்பதாக போவதாக இருந்தால் நமது கடவுளாகப்பட்ட என் பாட்டியாகப்பட்ட யார் பத்திரகாளி அண்ணனிடத்திலே வேண்டுகின்ற வரத்தை வாங்கிவிட்டுதான் பிறகு ஆரவள்ளி கோட்டைக்கு செல்வோம். சிவனதாபுரி பட்டணத்தை விட்டுவிட்டு இப்பொழுது வனத்திலே இருக்கின்ற வனபத்திர காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். அதனால் படிக்கு இந்த காளியம்மனிடத்திலே வேண்டுகின்ற பூஜை புனஸ்காரம் செய்து பிறகு வர வேண்டும்.
ஓம் காளிகா தேவி நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா சண்டி முண்டி சாமுண்டி ஏதாளி திருச்சூழி மலையாள பாடவளே மந்திரங்கள் கற்ற சக்தி அம்மா சுடுகாட்டு எல்லையிலே சுட்ட போட தின்ற சக்தி இந்த பாடலை கத்தருள்வாய் இந்த ஓங்காளியம்மன் எனக்கு துணையே. அம்மா அம்மா வனத்திலே இருக்கின்ற வனபத்திர காளி தாயே காளிகா தேவி பாட்டி எதற்காக இப்படி கடூரமான பூஜை புரஸ்காரம் எல்லாம் செய்கிறேன் தெரியுமா? இதோ பாட்டி பத்திரகாளி நேரான நேர்கிழக்கு நெல்லுமூர் பட்டினம் ஆர்ப்பாட ஆரவள்ளி ரெட்டி பெண்கள் 7 பெயர் அன்னவரிடத்திலே தாயுடன் தான் பிறந்த தாய்மாமனாகப்பட்ட பீமசேனன் அடிமை பெற்றிருக்கிறார். அதனால் படிக்கு அங்கு அடிமை பெற்றவர்களை சிறைவிருக்கலாம், இங்கு அழைத்து விடலாம் அப்படிக்காக போய் கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த பெண்களானவள் மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் இவையெல்லாம் கற்றவர்கள். அதனால் படிக்கு மந்திரத்தை மந்திரத்தால் தான் வெல்ல முடியும், தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல முடியும். அதனால் படிக்கு தாயே நீ எனக்கு வேண்டுகின்ற வரத்தை தர வேண்டும். மாதோடு மந்திரவாதிகள் அந்த பெண்கள் அப்படியாப்பட்ட நான் வெல்ல வேண்டும் என்றால் நீ எனக்கு சக்தி தர வேண்டும் என்று கேட்கிறாய். அதனால கவலைப்பட வேண்டாம். அப்படி உனக்கு நான் சக்தி தருவதாக இருந்தால் நீ எனக்கு என்ன கூலி தருவாய்? காளியம்மன் கேட்குது எப்படின்னா, நீ கேட்கிற வரத்தை நான் கொடுத்துறேன், உனக்கு நான் கேட்கிற வரத்தை கொடுத்துட்டாலும் இந்த காளிக்கு என்ன கூலி கொடுப்ப? கூலி கொடுத்தாதான் உனக்கு நான் வரது தருவேன். அப்படிக்காக காளியம்மன் கேட்கின்றது. தாயே என்ன கூலி தெரியுமா? காளிகா தேவி உனக்கு என்ன வரம் தெரியுமா? 7 பேர் ரெட்டி பெண்கள், அந்த 7 பேர் ரெட்டி பெண்கள் ஊக்கும் முளையறுத்து உனக்கு முன்னாடி தோரணமா, அவர் தோளும் துடையறுத்து உனக்கு பின்னாடி தோரணமா, இப்படி செய்வேன் என் தாயே. அந்த ஆரவள்ளி பெண்களோ மந்திரம் தந்திரம் தந்தவர்கள். அதனால அந்த மந்திரத்தை வெல்ல பண்டார விபூதி வட்டி அந்த ஆரவள்ளி பெண்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் இதோ வீரவான் நிச்சயம் வெற்றி விட்டுவா. காளியம்மன் எப்படி கொடுத்திருக்குது? அங்கு போகும் வேளையிலே ஏதாவது ஒரு மந்திரம் தந்திரம் கொடுத்து அந்த பெண்கள் உன்னையே அடக்கி விடுவார்.
அதனாலே ஆ. பண்டாறு விபூதி வெட்டி இந்த விபூதி உன் கையால் இருந்து விட்டால் போதும் எந்த மந்திரம் தந்திரம் உன் காலதியில் இருக்கும். பண்டாறு விபூதி வெட்டி அந்த பொம்பளைங்கள வெள்ளி சவுக்கு அடங்காத பொம்பளைங்களை அடக்கி வைக்கிறதுக்கு இந்த வெள்ளி சவுக்கு வீரவாள் வீரம் தீரமுள்ள அந்த பெண்களிடத்தை நீ வீரனாக சென்று இந்த வீரவாளை வைத்து சென்றால் வெற்றி உழைக்க அப்படி என்ற காயம் சொல்லியிருக்கிறது. அதனால் படிக்கு